10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கப் ரவை வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரவையை வச்சு தித்திப்பான அல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது எங்கள் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரவை அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் எடுத்துருக்கேன். பேன் சூடானமே இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் உருகுனதுமே இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாம் பருப்பும் பார்த்திங்கன்னா நெய்யில் பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவை நல்லா நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமே நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நெய்யில் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்துட்ட பாருங்கள் ரவையை. ரவை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறும் போது உங்களுக்கு சர்க்கரை என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். ரவை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான். நீங்கள் இது கூட இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஃப்ளேம் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி இருந்தோம்னா 1க்கு 2 தான் தண்ணி வைப்போம். அல்வா பண்ணுறங்காட்டி நம்ம 1க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு ரவை பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும். இப்போ தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டே இருந்திருக்கேன் பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாம் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரவை அல்வா. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ரவை அல்வா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ரவையை வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பண்ணிட்டோம். ரவை இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.